ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி பார்க் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஃபெஃபி கம் வச்சும் ஒட்டிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் க்ளூ இருந்ததுன்னா இதை வச்சுமே நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒட்டிக்கணும்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 பீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் எடுத்து அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கிட்டு நம்ம வந்து பாதியாட்டு கரெக்டாகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சேர் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி க்ளூ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடும் நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி கேப்பு விட்டு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து 2யுமே நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைட்லையுமே ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்கார்றதுக்கு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி சைடில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு நான் இப்போ வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 2 சின்னதாட்டு ஐஸ் ஸ்டிக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டிக்கு வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுவே சூப்பராகிட்டு நிற்கிது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா சின்னதாட்டு ஒரு பீஸ் எடுத்துமே அதை ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாட்டுமே 4 சைடுமே நீங்கள் வந்து சும்மாவும் அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் பண்ணலான்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர் வந்து சூப்பராகிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன், பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பேப்பர் இருக்குல்ல, கலர் பேப்பர், அது இல்லைனா ஒயிட் கலர் பேப்பர், அது நம்ம வந்து சுருட்டி எடுப்போம்ல ஸ்டிக் மாதிரி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுருட்டி எடுத்துமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதை கரெக்டாகிட்டு பார்த்திங்கன்னா இது 20 சென்டிமீட்டர் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் கட்டு மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ராவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பீஸ் நமக்கு வந்து கிடைக்கிது. இது உங்ககிட்ட ஸ்ட்ராவும் இல்லை, கலர் பேப்பரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குச்சி இருக்கும்ல, ஈக்கல் குச்சி, அந்த மாதிரிலுமே இந்த ஐடியாவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து நான் வந்து ஒரே அளவில் 5 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் பெருசாட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 4யுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அளவு வந்து நீங்கள் வந்து ஒன்று போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டும்போது வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு ஒட்டும் போதுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே சேம் அளவுலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பீஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு நான் வந்து குச்சி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஈஸியாகிட்டு நம்ம வந்து பார்க் வந்து பண்ணி முடிச்சிடலாம். எல்லாமே நான் வந்து ஸ்ட்ராலே தான் பண்ணியிருக்கேன். ஐஸ் ஸ்டிக்லேயுமே பண்ணலாம். இதே மாடலில் நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி பண்ணணும். இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா ஐஸ் குச்சி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்லேயுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நான் வச்சு பார்த்துட்டேன். கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு குட்டியாட்டு ஸ்ட்ரா வந்து நான் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ அதையுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஏணி படிக்கட்டில் ஏறி அந்த சறுக்கும்ல, அந்த இது தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஒட்ட வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்ம வந்து ஒட்ட வச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஹைட்டு கொடுத்து நம்ம வந்து நிற்க வைக்கணும்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லைனா வந்து ஒரு 14 சென்டிமீட்டரில் நான் வந்து ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கீழே நிற்க வைக்கணும்ல ஸ்ட்ராங்காட்டு, அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 அட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஸ்ட்ராவை. இந்த மாதிரி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்து கீழேயுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஒட்டலாம். அப்படி ஒட்டும்போது கீழேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து அளந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சின்னதாட்டு எடுத்துட்டேன். சின்னதாட்டுனா நான் வந்து முதல்ல வந்து சும்மா தான் ஒட்டலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தான் வெட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேலே மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கீழேயுமே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து
அந்த கார்ட்போர்டில் வந்து கீழே ஒட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏணி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏணியில் ஏறி போகணும்ல, அதுக்காக 2 சைட்லேயுமே ஸ்ட்ரா வச்சுட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாட்டு நம்ம வந்து ஏணி படிகள் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். இதுக்கு பதிலாட்டி நீங்கள் வந்து ஐஸ்டிக்லேயுமே நான் சொன்ன மாதிரியுமே இது எல்லாமே ஏணி எல்லாமே நீங்கள் வந்து ஐஸ்டிக்லேயே பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாட்டு ஒன்று ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாட்டு வைக்க முடியும். அதனால் கட் பண்ணும்போது எப்போவுமே அளந்து பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்று மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏணியை வந்து ஃபுல்லாட்டு ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஏணியை ஃபுல்லாட்டுமே ஒட்டி முடிச்சிட்டேன். அதை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் ஹைட்டுக்கு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராட்டு அது வந்து ஏணியுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு நம்ம வந்து இதையுமே ஒட்ட வச்சிடலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒட்டணும் அப்படின்னா ஃபெஃபிகம்னா கொஞ்சம் வந்து லைட் ஆகும். நீங்கள் வந்து ஃபெஃபிகாலும் கொஞ்சம் லைட் ஆகும். நீங்கள் வந்து ஃபெஃபி பாண்ட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒட்டிடலாம். இது பேப்பர்னால வந்து ஃபெஃபிகாலுமே சீக்கிரமாக டக்குன்னு ஒட்டிடும். நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் இல்லைனா வந்து கலர் பேப்பருமே நீங்கள் சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது அட்டை பீஸ் ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா அதுவுமே எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு நம்ம வந்து அந்த சைடில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்ட்டு அளந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே ஹைட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒட்டியிருக்கேன்ல அந்த அளவு தான் சொன்னேன். அந்த ஒட்டின அளவில் நம்ம வந்து எவ்வளோத்துக்கு வேணும் அப்படின்ட்டு அளந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஹைட்டாட்டு கட் பண்ணி வந்து 2 சைட்லேயுமே சின்னதாட்டுமே ஒரு பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து சூப்பராகிட்டு இந்த செட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 10 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பீஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 பீஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சிடலாம். இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடு உட்காரும் போது ஒரு சைடு தூக்கும்ல, அந்த சீசா மாதிரின்னு நினைக்கிறேன். அது பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சின்னதாட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி அதை சென்டரில் பார்த்திங்கன்னா கை வச்சு லைட்டாக மடக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம் 2 சைடுமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடுமே க்ளூ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிடலாம். இது ஒட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு ஒட்டாது, அது வந்து விரியும். நம்ம வந்து லேசாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சின்னதாட்டு ஒரு ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து 2 ஆட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில். இது எதுக்கு அப்படின்னா அது வந்து அசையணும்ல, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி நான் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சைடு இந்த சைடும் அசையும். நம்ம வந்து ஸ்ட்ராவை சும்மா வச்சு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து அசையாது, அப்படியே ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகிட்டு 2 சைடுமே நம்ம வந்து உட்காந்து ஆடும்போது அது அசைகிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 ஆட்டு 3 ஆட்டு கட் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த வந்து கார்ட்போர்ட் பீஸில் வந்து ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட்டாக மேலே 2 லேயர் இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா ஒரு லேயரை வந்து நான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது டப்பாவோட ஏதாவது பாக்ஸோட மூடி இருக்கும்ல அந்த இது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்து சர்க்கிள் மாதிரியான ஒரு இது தான் வேணும். அதுக்காக ஏதாவது ஒரு பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேப்பர் கப்பு இருந்ததுன்னா கரெக்டாகிட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதே நம்ம வந்து கட் பண்ண தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஒட்டி முடிச்சுட்டு பேப்பர் கப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த பேப்பர் கப்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கார்ட்போர்டில் தான் நான் வந்து எல்லாமே ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து தர்மக்கோல் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதுலேயுமே ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்ல, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பாஞ்சு தான் ஒன்று சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்ட்ரா வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம்.
இதுவுமே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே 3D மெத்தடில் தான் இருக்கும். எல்லாமே அசைகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து விளையாடும் போது இதுவுமே பார்த்திங்கன்னா சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராவில் வந்து அதில் ஓட்டை போட்டு ஸ்ட்ராவை வந்து நம்ம வந்து அதில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, ஒரு பேப்பர் ஷீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாட்டி நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பீஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஒட்ட வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதுலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நம்ம வந்து 3 அட்டு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து இதுலேயுமே 3 அட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 அட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கார்ட்போர்டில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்ட வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது மேலே வந்து சுற்றும் போது பார்த்திங்கன்னா அது நல்லாவே சுற்றும். பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே சுற்றும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குட்டியாட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மறுபடியுமே ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் நம்ம வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து சென்டரில் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் 3 பீஸ் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக மடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா 2 சைடுமே க்ளூ வச்சு ஒட்டும் போது அது கரெக்டாக நிற்கும். அதுக்காக நம்ம வந்து கரெக்டாகிட்டு எடுத்து மடிச்சுக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா 3 பீஸ் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எல்லாமே கலர் பண்ணிட்டேன். ஆனால் கலர் பண்ணுறதை மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பண்ணுறதை மட்டும் நான் வந்து வீடியோவில் எடுக்கலை. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணாமல் அப்படியே வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஏன்னா வந்து அந்த பேப்பர் ஸ்ட்ரா வந்து நல்லா தான் இருக்குது ஒயிட் கலரில். அதேமாதிரி ஐஸ் ஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி சுற்றுது பார்த்திங்களா? இதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஹோல் போட்டு அந்த வந்து ஸ்ட்ராவை இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இது தான் எடுத்திருக்கேன். இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு 10 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து மடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊஞ்சல் தான் பண்ண போகிறோம். கரெக்டாகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸ் வந்து நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். 2 பீஸ் மடித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ராவை நான் வந்து அப்படியே வைக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா 2 ஊஞ்சல் போடுற மாதிரி பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடக்கிருக்கோம்ல, அந்த மடக்கின இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒட்ட வச்சிடலாம். இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து மடக்கிட்டு சும்மா ஒட்டினா மட்டும் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரா இருந்துச்சு, ஸ்ட்ராலே பண்ணலாம். நான் நினச்சேன் சரி ஐஸ் ஸ்டிக் இருக்குல்ல அதில் வந்து ஊஞ்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். ஒட்ட வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்து தான் நம்ம வந்து கட்டி விட போகிறோம். அதில் நீங்கள் வந்து 2 ஊஞ்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஊஞ்சலுமே நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட் எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுலேயே தான் கட்டுறேன். ஃபஸ்ட்டு 2மே ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு அதையுமே நீங்கள் வந்து அளந்து ஒரு ஹைட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கேலை வச்சுலாம் நம்ம வந்து அளக்க வேண்டாம். சும்மா நம்ம வந்து நூலை வந்து கட்டி விடும்போதே நமக்கு தெரியும்ல எந்த ஹைட்டில் அந்த ஊஞ்சல் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் எடுத்து நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே அளவில் இருக்கா, அந்த முடிச்சு வந்து ஒரே அளவில் விழுந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து அந்த ஊஞ்சல் அந்த ஐஸ் ஸ்டிக் வச்சு பண்ணியிருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து 2 சைடுமே அதை போட்டுட்டு அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். இந்த சைடுமே பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். லைட்டாக க்ளூ வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கயிறை வந்து லைட்டாக அதில் எடுத்து விட்ட அப்புறம் த்ரெட்டை அது வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராகிட்டு பார்த்திங்கன்னா ஊஞ்சலுமே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமாட்டு மேலே பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா மேலேயுமே லைட்டாகிட்டு க்ளூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அதையுமே ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊஞ்சல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகிட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகிட்டு ஆயிடுச்சு ஊஞ்சல் வந்து. எனக்கு ஊஞ்சல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து கார்ட்போர்ட் பீஸில் எல்லாமே நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு பாதைக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிட்டு கம்மு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எல் சைஸில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து கலர் பேப்பர் எடுத்து ஒட்டியிருக்கேன், ப்ரௌன் கலர் பேப்பர் எடுத்து. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாமே கலர் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து கலர் பண்ணதையும் காட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிரும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பண்ணதை காமிக்கலை. நான் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய கலர்லாம் மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரே கலரில் ஒரே தீமில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கே எதெல்லாம் வைக்கணுமோ அது எல்லாமே நம்ம வந்து ஓட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து கீழே வந்து அந்த க்ளூ வச்சுட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விளையாடும்போது நல்லா சுத்தவும் செய்யும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைப்பில் கப்பில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எதாவது டப்பா மூடி அந்த மாதிரி எடுத்தாலும் அதுலேயுமே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊஞ்சலுமே வச்சிடலாம். இது ஏன் நான் வந்து கார்ட்போர்ட் பீஸில் அங்கே இங்கேயாட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்குல்ல, அது ஏன் நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா நான் வந்து இதில் மண் தான் போட போகிறேன். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கலர் பேப்பர் எதுவுமே ஒட்டலை, அதே மாதிரி கலருமே பண்ணலை. நம்ம வந்து அதில் மண் தானே போட போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கலருமே பண்ணலை. நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு மட்டும் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாதைக்கு மட்டும் நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊஞ்சலுமே சூப்பராகிட்டு ரெடி பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி சேர் வந்து அந்த கலருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பார்க் வந்து சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சு. குட்டி பார்பி வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.